அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி சந்திப்பில் நடைபெற்று வர 6வது நடைமேடையோட கட்டுமான பணிகளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டில் இந்த அப்டேட் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. ஆறாவது நடைமேடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, தென்காசிக்கு போகிற வண்டிகளை கையாளுறதுக்காக உருவாக்கப்படுது. இருந்தாலும் திருநெல்வேலி சந்திப்பு 2 பக்கமுமே டபுள் ட்ராக் இருக்கிறதுனால எல்லா பிளாட்ஃபாரங்களையும் எல்லா வண்டிகளும் போகிற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். ஸோ அதுக்காக கட் அண்ட் கனெக்ஷன் பணிகளும் நடைபெற வேண்டியது இருக்குது. ஸோ அந்த பணிகள் நடைபெறும்போது பார்த்திங்க அப்படின்னா லைன் பிளாக் பண்ணணும். ஸோ அதோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு தான் இந்த பணிகள் முழுமை பெறும். இப்போதைக்கு அதுக்கு தேவையான முன் ஏற்பாடுகளுக்கான பணிகள் எல்லாமே நல்லபடியாக நடந்து வந்துட்டுருக்கு. ஸோ அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் அரைவ் ஆகிட்டுருக்கு. நிறைய மக்கள் அதில் பயணம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டுருக்காங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைட்லேயும் போய் நின்று ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் நைட்டு ஃபுல்லாக பயணம் பண்ணணும், எனக்கு சீட்டு வேணுங்கிறத எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஏறுறதுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த 3வது பிளாட்ஃபாரத்துக்கு மட்டும் கீழே பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்லீப்பர் கட்டைகளுக்கு. அது எதுக்காகனா, இங்கேருந்து ஒரு ட்ரெயின் புதுசாக ரன் பண்ணாங்க இல்லையா, அதான் திருநெல்வேலி மங்களூர் வண்டி. ஸோ அந்த வண்டி தான், அந்த வண்டியோடைய இனாகுரேஷன் ஃபங்க்ஷனுக்காக தான் அதை அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நண்பர்களே, நாம் 6வது நடைமேடையில் கன்ஸ்ட்ரக்ஷன் பணிகளை பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து அந்த எண்டு ஆயில் டெர்மினல் வரைக்கும் நடந்து போக போகிறோம். பணிகள் நடைபெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக தான் போகணும். ஸோ போர்டெல்லாம் வச்சுட்டாங்க. இன்னும் பணிகள் நடைபெற்று தான் இருக்குது. மக்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு தயாராகலை. இது பயன்படுத்துகிற அளவுக்கு தயாரானாலும் கூட இதோட இணைப்புகள் கொடுக்கணும். அதனால தான் வண்டிகள் இங்கே போகும். முன்பை விட இப்போ பார்த்திங்கன்னா சிம்பிளாக இந்த மாதிரியான போர்டு உருவாக்கிட்டாங்க. இது ஃபிட் பண்ணுறதும் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் இருக்குது. ஸோ பிளாட்ஃபாரத்தோட அந்த கார்னர், அந்த எட்ஜ் நம்ம நடந்து போகிறோம் இல்லைங்களா, இதை காங்கிரீட் அந்த பிளேட் போட்டுருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த காங்கிரீட் ஃப்ளோர் காங்கிரீட் போட வேண்டியது இருக்குது. 2 இடங்களில் சன்ரூப் அமைச்சிருக்காங்க. நல்ல ஒரு விலாசமாக இருக்குது. இருந்தாலும் இங்கே அதாவது எல்லா ரயில்களையும் எல்லா பிளாட்ஃபாரத்துலேயும் கொண்டு செல்கிற மாதிரி தான் உருவாக்குவாங்க. ஸோ அதனால் 6வது பிளாட்ஃபாரம் டெடிக்கேட்டடாக தென்காசி சந்திப்புக்குன்னு இருந்தாலுமே தேவை ஏற்படும் போது மற்ற ரயில்களையும் இங்கே கொண்டு நிறுத்த முடியும், அரைவ் அண்ட் டெபார்ச்சர் பண்ண முடியும். அதனால் அந்த பயணிகளும் இறங்கி போகிற மாதிரி கவனத்தில் எடுத்து தான் இந்த பிளாட்ஃபாரத்தை டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. 7வது பிளாட்ஃபாரம் வருமா அப்படின்னு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு அவ்வளோ பிளாட்ஃபாரம் தேவையில்லை. ஒருவேளை எதிர்காலத்தில் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பக்கமும் பிளாட்ஃபாரம் நம்மளால் அமைக்க முடியும். அந்தளவுக்கு இட வசதிங்கிறது இருக்குது. 5வது பிளாட்ஃபாரத்துக்கும் 6வது பிளாட்ஃபாரத்துக்கும் இடையில் 3 லைன் இருக்குது இல்லைங்களா. அந்த லைனும் ஆயில் டெர்மினலுக்கு போகிறதுக்காகவும், அப்புறம் ரேக் சென்டிங் பண்ணுறதுக்கும், கூட்ஸ் ட்ரெயின்கள் வேகமாக போகிற மாதிரி வெயிட் பண்ணுறதுக்காகவும் இந்த லைனை பயன்படுத்துவாங்க. ஸோ அதுக்கு மொத்தம் 3 லைன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இங்கே கூட்ஸ் செட்டு தான் இருந்தது. இந்த கூட்ஸ் செட்டை தான் கங்கை கொண்டான் ரயில் நிலையத்துக்கு மாற்றிட்டாங்க. நம்மளை சேனலை தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் இந்த இடம் எப்படி ரீடெவலப் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது. பணிகளில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த பிளாட்ஃபாரத்தை ஒட்டி இருக்கிற ஓகைச்சியில் வயர்லாம் இழுத்துட்டாங்க. இன்னும் கட் அண்ட் கனெக்ஷன் பணிகள் நடைபெறதுக்குள்ளே மற்ற பணிகளும் நடைபெற்று முடியும் போது பிளாட்ஃபாரம் பயன்பாட்டுக்கு வரலாம். இன்னொரு 2-3 மாதங்கள் ஆகலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. எந்த அளவுக்கு முடியும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.